அதாவது 1973 உலகம் சுற்றி வாழ்க்கைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் அப்போ இருந்த ஆளுங்கட்சி வந்து அந்த படம் அவங்க வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தடுத்தாங்க. இல்லை, நான் சொல்கிறேன் கேள்வி, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை தடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் பண்ணாங்க. அப்போ எம்ஜிஆர் அதை அப்படி இப்படின்னு சொல்லி அதை வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு அதை ரிலீஸ் பண்ணார். மக்கள் வேற அதை கொடுத்து பயங்கர பெரிய ஹிட் ஆச்சு. அந்த தேட்டரில் ஓடிட்டு இருந்த தேட்டரில் கூட கரண்ட்டை கட் பண்ணாங்க. ஜென்ரேட்டர் வச்சு அதாவது ஜென்ரேட்டர் வச்சு அந்த கல்ச்சரே வந்து ஜென்ரேட்டர் வச்சு படம் ஓட்டலாம் அப்படின்ற அந்த கல்ச்சரே வந்து எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார். அப்படி கஷ்டப்பட்டு அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணி பெரிய ஹிட் அடிச்சிச்சு. அதாவது இப்போ ஜனநாயகம் நாட்டிருப்பாங்க. இந்த அதே அப்போ உள்ள அதே அப்போ எந்த கட்சி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் அதே கட்சி தான் வந்து ஆளுங்கட்சி தான் வந்து இவங்க விஜய் இருக்கிறாங்க. இப்போ விஜய் இதுல வந்து மீண்டு வருவாரா என்னன்னு தெரியல. எப்போதுமே வந்து ஒரு சமகால அரசியலை பற்றி எதிர்த்து பேசுகிற ஒவ்வொரு டைரக்டரும் இதை எதிர்கொள்கிறாங்க. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா முதல்வன் படத்துக்கு இதே மாதிரி பிரச்சனை நடந்துச்சு, கவர்மெண்ட் பிரச்சனை நடந்துச்சு. அதை தாண்டி தான் படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் அடிச்சு. அப்புறம் விஸ்வரூபம் படமும் பயங்கர பிரச்சனை இருந்துச்சு, ரிலீஸ் பண்ணுறது பயங்கர பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் ரிலீஸ் ஆகி அதுவும் பெரிய ஹிட் அடிச்சிச்சு. அப்புறம் தலைவாகவும் இதில் மாட்டுச்சு, அதாவது விஜய் படம். இப்படி அரசியலில் வந்து சினிமாக்காரங்க எதிரியாக நினைக்கிறாங்க. இப்போ சினிமாக்காரங்க வந்து அரசியலுக்கு இதுவே வர்றதுக்கு காரணமாகவும் இருக்குது. இதெல்லாம் வருங்காலங்களில் தடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுல இருந்து மீண்டு வரணும் விஜய்.